T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன் காணலாம். இந்த ஆவணி மாதம் பஞ்சாங்கம் சில அறிவுறுத்தல்கள் சொல்கிறது. அதாவது சுப நாட்களும் உண்டு, இயற்கை சீற்றங்களும் இந்த ஆவணி மாதம் உண்டு. மத்திய மாநில அரசுகளுக்குள் சில பிரச்சனைகள் இந்த மாதம் வரும். தங்கம் வெள்ளி விலை மாதம் முற்பாதி குறைந்து மாதம் பிற்பாதி தங்கம் வெள்ளி விலை அதிகரிக்கும். ஆவணி மாதம் 6ஆம் தேதி மழை நாள். ஆவணி மாதம் 6ஆம் தேதி வடமேற்கு திசையிலிருந்து கருமேகம் சூழ்ந்து மின்னல் மின்னி இடி இடித்துக்கிட்டு மழை பெழிஞ்சு அப்படியே வடகிழக்கு திசையை நோக்கி செல்ல வேண்டும். வடகிழக்கு திசையை நோக்கி மழை பெஞ்சிக்கிட்டே இடி இடிச்சுக்கிட்டு மின்னல் மின்னிக்கிட்டு போச்சுன்னா இந்த வருஷம் விவசாயிகள் இருபோகம் வெள்ளாமல் செய்துக்கலாம். அப்படி வந்து இடி இடிக்கல மழை பெய்யல அப்படின்னா இந்த வருஷம் விவசாயிகள் ஒரு போகம்தான். விவசாயிகளுக்கு கஷ்ட ஜீவனம் தான். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன் காணலாம். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு 2வது வீட்டிலே 7-12ஆம் அதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை துணை இஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு கேட்டதை இந்த ஆவணி மாதம் நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா எரிஞ்சு விழக்கூடாது. அவங்க வந்து மன நோகிற மாதிரி பேசக்கூடாது. உங்கள் ஆயுதம் வந்து இந்த மாதம் பொறுமை தான், நிதானம்தான், தன்மையாக பேசுறது தான். உங்களுக்கு வந்து பொறுமை தான் இந்த மாதம் உங்கள் ஆயுதம். 12ஆம் அதிபதி 2வது வீட்டிலே செல்லும்போது உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதி பார்வையில் சனி பார்வையில் சுக்கிரன் நேசமாக 5வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். ரிஷப ராசி அதிபதி நேசமாக இருக்கும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் இப்போ வந்து வேலை உத்தியோகத்தில் ஒரு குழப்பம் நீடிக்கும். இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போகலாமா, அந்த வேலையை விட்டு இந்த வேலைக்கு போகலாமா அப்படின்னு வேலை உத்தியோகத்தில் ஒரு குழப்பம் நீடிக்கும். அப்போ வந்து வேறு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை வெற்றாதீங்க. 6ஆம் அதிபதி 5வது வீட்டிலே நீச்சமாக செல்லும் போது உங்கள் குழந்தைகளுக்கு கொஞ்சம் வந்து உழைப்பு அதிகமாக இருக்கும், அதிகமாக கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி பூர்வீகத்தில் பங்காளிகள் வழியில் அண்ணன் தம்பி வழியில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை காலகட்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதம் ரிஷபம் ராசி என்பர்கள் பொறுமையை கடைபிடிங்க. 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது சிலர் வந்து குழந்தைகளை வந்து அடிக்கிறது திட்டுறது, குழந்தைங்க மேலே வந்து அன்பு பாசம் இந்த மாதம் குறையும். ஆவணி மாதம் 16ஆம் தேதி 6வது வீட்டிற்கு சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். உங்கள் ராசிநாதன் 6ஆம் வீட்டில் ஆட்சி பெறும்போது இளைஞர்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலையில் போய் அமர்வீர்கள். உங்கள் ராசிநாதன் 6ஆம் வீட்டில் ஆட்சி பெறும்போது எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. கடன் இருந்தால் கடனை கொடுத்து அடைக்கலாம். கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும். 6ஆம் வீட்டில் உங்கள் ராசிநாதன் செல்லும்போது விவசாயிகளுக்கு பம்ப் செட்டு, மோட்ரு, காயில் போகிறது, பீஸு போகிறது, இந்த மாதிரி மின்சாதன பொருள் வீட்லேயா இருந்தாலும் லிப்போர் ஆகும், பழுதாகும். அதை வந்து கொடுத்து ரிப்பேர் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை, அதற்கு வந்து பணங்காசு செலவழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 6ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் செல்லும்போது கூட வேலை பார்க்கக்கூடியவர்களிடம் ரிஷபம் ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து பொறுமையை கடைபிடிக்கணும், சண்டை போடக்கூடாது. 2ஆம் அதிபதி 3வது வீட்டிலே ஆவணி மாதம் 5ஆம் தேதி வரை குருவோடு இணைந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் செல்கிறார். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் 3ஆம் வீட்டிலே 5-2ஆம் அதிபதி செல்லும்போது நண்பர்கள், கூட்டாளிகள் பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கணும். மாம மச்சனன் உறவுகளில் கவனமாக இருக்கணும். படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் மட்டும் கவனமாக இருக்கணும். படிப்பை விட்டுட்டு விளையாடுறது, பொழுதுபோக்காக இருப்பது இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும். ஆவணி மாதம் 5ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 4வது வீட்டில் சூரியனோடு கேதுவோடு இணைந்து புதன் அஸ்தமனத்தில் சஞ்சாரம் செய்வார். 2-5ஆம் அதிபதி அஸ்தமனமாக இருக்கும்போது ரிஷபம் ராசி என்பர்கள்
பணம் செலவழிப்பதில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத செலவுகளை கண்டிப்பாக நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா 2, 5ஆம் அதிபதி அஸ்தமனமாக இருக்கும்போது தேவையில்லாமல் பணம் காசு இந்த ஆவணி மாதம் 21 வரை செலவு செய்வீங்க. 4ஆம் வீட்டில் புதன் செல்வது ரிஷபம் ராசி என்பவர்களுக்கு ஓரளவு நன்மை. பிரிந்த நண்பர்கள், பிரிந்த கூட்டாளிகள் ஒன்று சேரலாம். படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக படித்து அதிக மார்க் வாங்குவீங்க. ஆவணி மாதம் 21ஆம் தேதி 5ஆம் இடம் புதன் செல்கிறார். 5வது வீட்டிலே புதன் ஆட்சி உச்சம். அப்போ உங்களுக்கு மன எண்ண ஆசைகள் நிறைவேறும். கண்டிப்பாக 5வது வீட்டிலே 5ஆம் அதிபதி செல்லும் போது குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இறந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ரிஷபம் ராசி என்பவர்களுக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் ஆட்சி பெறும்போது பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்யுங்கள். ரிஷப ராசிக்கு 6ஆம் வீட்டிலிருந்து சந்திர பகவான் மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 6ஆம் வீட்டிலிருந்து சந்திர பகவான் மாதத்தை தொடங்கி வைக்கும்போது உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் ஓவர் டியூட்டி பார்க்காம உங்கள் நேரத்தை மட்டும் உங்கள் டியூட்டியை மட்டும் முடித்து வீட்டுக்கு செல்வது நல்லது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10வது வீட்டிலே சந்திர கிரகணம் நிகழ்கிறது. ரிஷபம் ராசி என்பர்கள் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இந்த ஆவணி மாதம் கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. ரிஷபம் ராசிக்கு 11வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் செல்கிறார். சனி பகவான் 11வது வீட்டிலிருந்து வக்கரகதியில் செல்லும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் சார்ந்து வேலை உத்தியோகம் சார்ந்து சில மாற்றங்கள் உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் இப்படிலாம் சந்திக்கலாம். 11வது வீட்டிலே சனி வக்கரகதியில் செல்லும்போது பழைய வண்டி வாகனம் இருந்துச்சுன்னா அதை மாற்றிட்டு புதுசாக வாங்கலாம். வீட்டு மனை வாங்க போட்டுக்கிறீங்க அப்படின்னா இப்போ வீடு கட்டலாம். ரிஷப ராசி என்பவர்களுக்கு 11வது வீட்டிலே சனி வக்கரமாக இருப்பது, குருபகான் 3வது வீட்டிலே இருந்து சனியை பார்வை செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான். ரிஷபம் ராசிக்கு 3வது வீட்டிலே குரு செல்லும் போது உச்சமாக இருக்கும்போது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துங்க. கொழுப்பு சார்ந்த உணவுகளை ரிஷபம் ராசி என்பர்கள் அதிகமாக சாப்பிடாதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இந்த ஆவணி மாதம் இளைஞர்கள் காதல் விவகாரங்களில் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு பிரச்சனை பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட இந்த ஆவணி மாதம் சிலருக்கு ஏற்படலாம். அதனால் இளைஞர்கள் காதல் விவகாரங்கள் இல்லாமல் இந்த ஆவணி மாதம் கடப்பது நல்லது. 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதம் பொறுமை தான் உங்களுக்கு ஆயுதமாக இருக்கும். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.